சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை எதிரே உள்ள போஸ்ட் ஆபீஸ் அருகில் நேற்று போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாதவரை பின்புறம் அமர வைத்து அழைத்துச் சென்ற தலைக்கவசம் அணிந்த வாகன ஓட்டியை மடக்கி பிடித்தனர். ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? ஹெல்மெட் போட்டு தானே சார் ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? சார் பின்னாடி போங்க, முன்னாடி போங்க, எல்லாரும் போனா எங்க காசு சார் வாங்க முடியும். ஹெல்மெட் போடு. பின்னால் அமர்ந்திருந்தவர் தலைக்கவசம் அணியாமல் சென்றதால் 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் அபராத தொகையை கட்ட வேண்டும் என கூறியதாக கூறி இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் வயிற்றில் அடித்துக் கொண்டும் தலைக்கவசத்தை கீழே அடித்தும் கதறி அழுதார். அதுதான் சார் நான் என்ன பண்றேன்? சம்பளம் மேல 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி நீங்க கேட்கறது. நீங்க கேட்கறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது சொல்லுங்க. காசு அப்படி கொடுக்குறது 1000 ரூபாய். 1000 ரூபாய் நான் கொடுப்பேனே. எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு 1000 ரூபாய். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் பின்னாடி ஹெல்மெட் போடலையா சார்? 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். யாருக்கு 1000 ரூபாய் கேக்குது? இவருக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. யாருக்கு 1000 ரூபாய் கேக்குது? சார் 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். ஆடியோ லைன் போடுறேன் சார் நானு. கடந்த 20 நாட்களாக ஈகா தியேட்டர், சங்கம் தியேட்டர் என பல்வேறு இடங்களில் ஜீரோ ஆக்சிடென்டல் டே நிகழ்ச்சிகளுக்கு இலவசமாக ஆடியோ செட் போட கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எங்கும் பணம் வாங்காமல் இலவசமாக போட்டு கொடுத்துள்ளேன். ஆனால் என்னிடமே அபராதம் விதித்து பணத்தை கேட்கிறார்கள். எனக்கு 1000 ரூபாய் வருமானம் இருந்தால் நான் ஏன் சுற்றி வருகிறேன் என நெஞ்சில் அடித்துக் கொண்டு போக்குவரத்து போலீசாரிடம் கதறி. சார் நான் என்ன பண்றேன்? சம்பளம் மேல 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி நீங்க கேட்கறது. நீங்க கேட்கறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது சொல்லுங்க. ரோடோட இப்ப கூட ஈகா தாட்ல இருந்து சங்க தாட்ல மைக் ஃப்ரீயா கேக்குறாங்க சார். நீங்க என்ன வேலை செய்றீங்க? சார் ஆடியோ கார் சார் நானு ஃப்ரீயா போட்டு விடுறேன் சார் மைக். 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் இல்லனா 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். பின்னாடி உட்கார்ந்து ஹெல்மெட் இல்லனா நான் என்ன சார் பண்ணுவேன்? இல்ல பில்லு கேட்டா அவர் பில்லு சொல்லிருப்பாரு. பில்லு அவர் சொல்லிருப்பாரு. சார் காசு நான் சார் கடிங்க ஐட்டா. இல்ல 1000 ரூபாய் சார் எங்க காசு இருக்கா சார்? 1000 கட்டறாங்க. 1000 காசு இருக்குமா சார்? நீங்க எப்படி சார் கட்டுறது? பில் போட்டு தர நீ எப்ப இருக்க அப்ப கட்டிங்க. இதனை வீடியோ பதிவு செய்த பெண்மணி ஒருவரின் செல்போனை பிடுங்கியதோடு அவரை தாக்க முற்பட்டதாக பெண்மணி ஒருவர் குற்றம் சாட்டினார். ஏன் போனை பிடுங்கிட்டு நீ ஏன் வீடியோ எடுக்கிற? நீ என்ன அடிக்கிறதுக்கு அந்த போலீஸ்கார் வராரு. எந்த போலீஸ்கார் வராரு? அந்த போனை என்னன்றாரு பாருங்க. என்ன வீடியோ எடுக்கிறாரு. நான் கேட்டதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறாரு? இல்ல என்ன பொதுமக்கள் யாரும் கேட்க கூடாதா? அப்ப எனக்கு கையை தூக்கிட்டு வரலாமா? கையை தூக்கிட்டு வரலாமா? என் போனை பிடுங்குறாரு. ஏன் உங்க போனை பிடுங்குறாரு? அதை கேளுங்க. அவர்ல போய் கேஸ் போட்டு நீங்க சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு போய் கேஸ் போட்டாரு? ஹெல்மெட் கேஸுக்கு போய் கேஸுக்கு வித்தியாசம் இல்லையா? உங்க ஃப்ராடுங்கல அப்படிதான். எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிதான். எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிதான் பண்றீங்க. உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கா? இருங்க ஏன் போனை நீங்க ஏன் பிடுங்குறீங்க? நீங்க நடந்து போறீங்க. போலீஸ் கூட போய் கேஸ் போடுதுன்னா தப்பு இல்ல. அப்புறம் நீங்க எப்படி என் போனை பிடுங்குறீங்க? அது ஹெல்மெட் கேஸுக்கு போய் கேஸுக்கு வித்தியாசம் இருக்கா? நல்ல வித்தியாசம் இருக்குங்க. போய் கேஸ் போடணும். இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தணிகாச்சலம் என்பதும் அவரது நண்பரோடு பாரிஸ் சென்று விட்டு வந்தவரிடம் பின்னால் அமர்ந்திருப்பவர் தலைக்கவசம் அணியாததால் அபராதம் மட்டுமே விதித்ததாகவும் அவரே தனது தவறை உணர்ந்து அபராத தொகையை கட்டியதாகவும் தெரிவித்தார். பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் இல்லைன்னு 1000 ரூபாய் கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த நான் கத்தனேன் சார். அவ்வளவுதான் சார். நான் வெளிப்பத்தின 1000 ரூபாய் எங்கிட்ட இல்லைன்றத நான் வெளிப்பத்தின அவ்வளவுதான் சார். 1000 ரூபாய் பில்லு போட்டு நீங்க குட்டினா என்னால எப்படி சார் கட்ட முடியும்? வேற ஒண்ணும் இல்ல சார். ஹெல்மெட் கேஸுக்கு 1000 ரூபாய் தான் சார். சரிங்களா? கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணது 1000 ரூபாய் தான். நாலு ரொம்ப ஹெல்மெட் போட்டு வாங்க சார். கரெக்ட் சார். மன்னிச்சுங்க சார். என்ன தெரியாதுன்னு பேசிட்டேன் சார். என்ன ஒண்ணும் புரியல சார் என்னால. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.